ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சியில மேக்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம். இந்த 25 கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட்ல இருந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு எண்களின் பெருக்கற்பலன் 2028. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 2028 வருமா? அந்த ரெண்டு நம்பர்ஸோட அவற்றின் மீ போவானா ஹெச்சிஎஃப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 எனில் அந்த மாதிரி உள்ள எண்கள் ஜோடிகள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மல்டிபிள் பண்ணா 2028 வரணும். அதே அந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்எஃப் எடுத்தா 13 வரணும். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எண்கள் ஜோடி எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோடைய பேசிக்ஸ் தெரியணும். இப்ப ரேஷியோல ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஒரு நம்பர் ஏ, இன்னொரு நம்பர் பின்னு இருக்குன்னா இந்த இரு எண்களின் விகிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா x/y இருக்கும். இந்த விகிதத்தோட HCF மல்டிபிள் பண்ணாதான் அந்த நம்பர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். அதாவது x இன்டு HCF போட்டீங்கன்னா ஏங்கிற நம்பர் கிடைக்கும், y இன்டு HCF போட்டீங்கன்னா பிங்கிற நம்பர் கிடைக்கும். இப்ப இதையே உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு லைன் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர் 20 இருக்கு. இப்ப இந்த இரண்டு எண்களுக்கும் விகிதம் எடுக்க சொல்றேன். என்ன பண்ணுவீங்க? ரெண்டுமே வந்து 10ஆல டிவைட் ஆகும். சோ அதனால 10ஆல டிவைட் பண்ணிட்டு 3:2 எடுத்துக்கிறீங்களா? சோ அப்ப இந்த இரு எண்களின் விகிதம் வந்து 3:2. இப்போ இந்த 10ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் ஃபேக்டர். அதாவது இந்த 30க்கும் இந்த 20க்கும் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர். ஃபேக்டர்னா வகுக்கக்கூடிய எண்ணுன்னு அர்த்தம். காமன்னா ரெண்டுக்கும் பொதுவாக வகுக்கக்கூடிய ஒரு எண்ணுன்னு அர்த்தம். சோ இந்த ரெண்டுக்கும் பொதுவா வகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண் எது அப்படின்னா இந்த 10 தான். அப்ப இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லலாம். அப்போ ஒரு எண்ணை HCF ஆல் வகுத்தால் விகிதம் கிடைக்கும். அதே விகிதத்தோட HCF மல்டிபிள் பண்ணா அந்த நம்பர் கிடைக்கும். அப்ப இந்த விகிதம் 3x10 போட்டா என்ன வரும்? 30. 2x10 போட்டா என்ன வரும்? 20 வருமா? சோ இதைத்தான் சொல்லியிருக்கேன். இந்த விகிதம் உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த நம்பர் தெரிஞ்சாதான் விகிதம் எடுக்க முடியும். அப்படி தெரியலங்கிற பட்சத்துல அந்த எண்களின் விகிதம் x/y எடுத்துக்கணும். இந்த எண்களோட HCF மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் நம்பர் என்ன, ஏங்கிறது என்ன, பிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சா? சோ இனிமேட்டு இந்த ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல x/yங்கிறது அந்த நம்பருடைய விகிதம் தானே தவிர நம்பர் கிடையாது. எப்படி 3:2ங்கிறது விகிதமோ அதோடைய நம்பர்ஸ் என்னன்னா 30:20. ஓகேங்களா? அப்ப 30:20ங்கிறதா ஏபி. இந்த x/yங்கிறது 3:2 அப்படிங்கிறது. இதோட HCF மல்டிபிள் பண்ணாதான் இது A கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. இரு எண்களின் பெருக்கற்பலன் 2028. இரண்டு எண்கள், ஒரு எண் A, இன்னொரு எண் Bன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு எண்ணையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணுமா? 2028 கிடைக்குமா? இதுல ஒரு எண் ஏங்கிறது என்ன? X இன்டு HCF. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த விகிதத்தோட HCF மல்டிபிள் பண்ணா அந்த நம்பரா இருக்கும்னு. இப்ப HCF எவ்வளவு? 13. இப்ப 13 இன்டு X 13 x. ஓகேங்களா? 13 into x 13x. 13xங்கிறதா a இன்ட்டு b யோட வேல்யூ என்ன? y into HCF. HCF 13 தான். அப்ப 13 into y என்ன? 13y தான். அப்ப 13yங்கிறது தான் b. ஓகேவா? சோ அப்ப 2028. இப்போ x into y equal to இந்த 13 into 13 மல்டிபிள் இருக்குல்ல, அது இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும். அப்ப 2028 divided by 13 into 13. இப்ப இதால 13ஆல டிவைட் பண்ணுங்க. 2028 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு 13 இங்க போடும்போது ஒரு 13 மீதி 7 வரும். 7 வந்துச்சுன்னா 5 13 வந்து உங்களுக்கு 65 வரும். ஏன்னா 13 into 5 எவ்வளோ? 65 வரும். எஸ். இப்ப 5 13 65னா மீதி 7 வரும். அப்ப 78ன்னு மாறும். அப்ப மறுபடியும் 6 13 என்னன்னு வந்துரும்னா 78ன்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த 156 13ஆல வகுப்படும். இப்ப ஒரு 13 இங்கேயும் ஒரு 13 மீதி 2 26ன்னு வரும்போது 2 13 26. சோ இப்ப x into yங்கிறது என்னன்னா 12. ஓகேவா? சோ அப்ப x into y எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 1 12 மல்டிபிள் பண்ணா 12 வரும். 2 into 6 வந்தா 12 வரும். 3 into 4 வந்தா 12 வரும். ஓகேவா? சோ இதை தாண்டி வேற ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா 12 வருமா? வராதுல்ல. சோ அப்ப எத்தனை பேர் இருக்கு அப்படின்னா ரெண்டு ஜோடிகள் தான். அது ஏன் 3 இருக்குல்ல, இதுல ஏன் 2ன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எப்பவுமே இந்த பேர்ஸ் கன்சிடர் பண்றீங்கல்ல, இதுல
அதோடைய ஹெச்எஸ் இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு காமன் டிவைசரே இருக்கக்கூடாது. இப்போ 1 12க்கு 1 தான். இதை தவிர வேற எந்த நம்பராலையும் காமனா டிவைட் ஆகாது. ஆனா 2யும் 6யும் என்ன டிவைட் பண்ணும்னா 2 டிவைட் பண்ணும். சோ இந்த மாதிரி காமன் டிவைசர் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ 3 4னா காமன் டிவைசர் கிடையாது. சோ அதனால இதை எடுத்துக்கலாம். அப்ப இது ஒரு பேரு, இது ஒரு பேர். ஓகேங்களா? சோ இப்ப 2 பேர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே எக்ஸாக்டா அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இதோட வேல்யூ எக்ஸ், இதோட வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஏவோட வேல்யூ என்னது? 1 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ தான் 1 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒயோட வேல்யூ 12. சோ இப்ப ஏவோட வேல்யூ என்ன? 1 இன்ட்டு 13 13. அடுத்தது 12 இன்ட்டு 13 12 இன்ட்டு 13 என்ன வரும்? 12 13 சார் 156. ஓகேங்களா? இது ஒரு பேர். அடுத்தது 3 4னா எக்ஸுக்கு பதிலா 3 போடுங்க, ஒய்க்கு பதிலா 4 போடுங்க. ஏ வந்து என்னது 13x. அப்ப 3 இன்ட்டு 13 எவ்வளோ? 39. அடுத்தது 4 இன்ட்டு 39 4 இன்ட்டு 13 எவ்வளோ? 52. அப்ப இன்னொரு நம்பர் வந்து இந்த பேர். புரியுதுங்களா? சோ சிம்பிள். ஆனா அவங்க நம்பர்ஸ் என்னன்னு கேட்கல, ஜஸ்ட் எத்தனை பேர் இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப 2 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். புரிஞ்சா? சோ இப்ப எப்பவுமே இரு எண்களின் விகிதம் அப்படிங்கறது எக்ஸஸ் டு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த விகிதங்களோட ஹெச்எஸ்எஃப் ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா அந்த நம்பர் கிடைக்கும். அப்ப ஏங்கிறது 13x, பிங்கிறது 13y. அப்ப அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு 2028 வரணும். இப்ப எக்ஸ் இன்டு ஒய் எப்படி வருதுன்னா 12ன்னு வருது. அப்ப எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா 12 வருது. ஆனா அந்த 2 நம்பருக்கு காமன் டிவைசர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்களை மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ இப்ப 2 பேர். இதே மாதிரி இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு பாருங்க. இரு எண்களின் மீசீமா 210. 2 எண்களுடைய மீசீமா வந்து 210 கொடுத்துட்டாங்க. மீ போக்கா அதாவது எல்சிஎம் வந்து 210. ஹெச்சிஎஃப் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 எனில் எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நீங்க தான் அந்த இரு எண்களுடைய பெருக்கற் பலனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? சோ இப்பயும் அதேதான். 2 நம்பர்ஸ் இருக்கு, ஏ பின்னு. இதுல ஒரு நம்பருடைய விகிதத்தை எக்ஸ்னும் இன்னொரு நம்பருடைய விகிதத்தை. சோ இதோட ஹெச்சிஎஃப் மல்டிபிள் பண்ணாதான் ஏ கிடைக்கும். அப்ப ஏங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் எவ்வளவு 14. அப்ப 14x ஏ. அடுத்தது பிங்கிற நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14y. ஓகேங்களா? ஏன்னா ஹெச்சிஎஃப் 14, ஹெச்எஃப் ஆல மல்டிபிள் பண்ணாதான் அது நம்பரா மாறும். சோ இப்ப இரு எண்களின் பெருக்கற்பலன் முதல் எண் என்னது 14x, அப்ப 14x இன்ட்டு இன்னொரு எண் என்னது 14y. அப்ப 14y which is equal to LCM எவ்வளோ 210 இன்ட்டு HCF எவ்வளோ 14. so again simplify பண்ணுங்க. x into y equal to 210 இன்ட்டு 14 divided by இந்த 2 14 கீழே வந்துரும் மல்டிபிள். ஏன்னா அங்க மேல நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர். ஒரு 14 14 கேன்சல் ஆயிடும். 2 7 14 3 21 30 ஒரு 2 2 15. இப்போ எக்ஸ் இன்டு ஒய் என்ன வருதுன்னா 15. அப்ப எந்த இரு எண்களை மல்டிபிள் பண்ணா 15 வரும்னு பாருங்க. 1 இன்டு 15 வரும். இப்ப எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. 1 இன்டு 15 வரலாம், இல்லைன்னா 3 இன்டு 5ன்னு வரலாம். கரெக்டா? வேற ஏதாவது இருக்கா? இல்ல. சோ அப்ப இந்த 2 தான் பாசிபிலிட்டி இருக்கு. இந்த 2க்கும் காமன் டிவைசர் ஏதாவது இருக்கா? 1க்கும் 15க்கும் காமன் டிவைசர் இருக்கா? இல்ல. 3க்கும் 5க்கும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் இருக்கா? இல்ல. சோ அப்ப இது ஒரு பேர், இது ஒரு பேர். அப்ப இதுல எத்தனை பேர் இருக்கு அப்படின்னா 2 பேர் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா பெருக்கற் பலனை வைத்து தான் இந்த முதல் 2 கேள்வி பார்த்தோம். அடுத்த கேள்வி வந்து கூட்டுத்தொகையை வச்சு கொடுத்திருப்பாங்க. இரு எண்களின் கூட்டுத்தொகை 248. மேலும் மீ பே வா அப்படின்னா ஹெச்சிஎஃப் வந்து 31 எனில் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கேயும் அதேதான். ஏபின்னு 2 நம்பர் இருக்கு. ஒரு நம்பருடைய விகிதம் எக்ஸ், இன்னொரு நம்பருடைய விகிதம் ஒய். சோ இந்த எக்ஸ வந்து ஹெச்சிஎஃப் ஆல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஏ கிடைக்கும். அப்ப ஏ ஈக்குவல் டு 31x, b ஈக்குவல் டு 31y. இப்ப இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி பெருக்கற் பலன் கொடுத்ததுனால மல்டிபிள் பண்ணி அதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இந்த இதுல கூட்டுத்தொகை தானே கொடுத்திருக்காங்க. அப்ப இரு எண்களின் கூட்டுத்தொகை a பிளஸ் b ஈக்குவல் டு என்னது 248. ஏவோட வேல்யூ என்னது 31x பிளஸ் b யோட வேல்யூ என்னது 31y ஈக்குவல் டு 248. சோ 31 ரெண்டுலயும் காமனா இருக்கா? இங்க பிளஸ் இருக்கிறதுனால காமனா வெளில தான் வரும். ஓகேங்களா? அப்ப 31 x plus y equal to 248. இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 31 கீழே வந்துரும். அப்ப x plus y equal to 248 divided by 31. புரியுதுங்களா?
இங்க வந்து மல்டிபிள்ல இருந்துச்சு. அதனால காமனாலாம் வெளில எடுக்க மாட்டாங்க. அப்படியே தான் வரும். ஓகேங்களா? ஆனா இங்க பிளஸ்ல இருக்கிறனால உங்களுக்கு காமனா வெளில எடுத்துக்கிறோம். சோ அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 31 31 8 31 இல்ல. எஸ் 8 டைம்ஸ் 8 டைம்ஸ் வந்து 248 வந்துரும். அப்ப x plus y equal to 8. அப்ப x, y ரெண்டு நம்பர்ஸ் கூட்டினா 8 வரும். எந்தெந்த நம்பர்ஸ்? 1 7 கூட்டினா 8 வரும். 2 6 கூட்டினா 8 வரும். 3 5 கூட்டினா 8 வரும். 4 4 கூட்டினா 8 வரும். வேற ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை ஜோடிகள்? அப்ப 4 ஜோடிகளா அப்படின்னா கிடையாது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? 1 7க்கும் காமன் டிவைசர் இல்ல. அதனால இதை எடுத்துக்கலாம் ஒரு ஜோடி. ஆனா 2க்கும் 6க்கும் காமனா எதால டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். அப்ப இதை எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? 3 5 காமனா எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. அதனால இது ஒரு ஜோடி. ஆனா 4 4 எது டிவைட் பண்ணும்? 4 டிவைட் பண்ணும். சோ அதனால இதையும் எடுத்துக்க கூடாது. அப்ப உங்களுக்கு இருக்கிறது மொத்தம் எத்தனை ஜோடி தான்? 2 ஜோடி தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல. HCF ஓட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அது ஒரு எண். HCF ஓட மல்டிபிள் பண்ணுங்க. ஒய்ன்னு போட்டுக்கோங்க. அது இன்னொரு எண். அவ்வளவுதான். சோ அவங்க என்ன ப்ரொசீஜர் குடுக்குறாங்களோ அதுபடி அப்படியே பண்ணுங்க. இங்க x plus yங்கிறது 8. இப்ப 2 நம்பரை கூட்டினா 8 வரணும். அந்த மாதிரி பார்க்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல x into y equal to 15. மல்டிபிள் பண்ணா 15 வரணும். அந்த மாதிரி பார்த்தோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பேக்கா 5 அவ்வெண்கள் யாவை அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் அதேதான். இப்ப ஏங்கிறது என்ன அப்படின்னா மீப்பெரு ஏங்க அதாவது ஏ இஸ்ட் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இரு எண்களுடைய விகிதம் ஏ பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ்ட் ஒய். அப்ப இதோட ஹெச்சிஎஃப் மல்டிபிள் பண்ணும். அப்ப 5x இங்க 5y. ஓகேங்களா? சோ இப்ப ஏங்கிறது 5x, பிங்கிறது என்னது 5y. இரு எண்களின் பெருக்கற் பலன் என்னன்னு கொடுத்துட்டாங்க 300ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப a into b equal to 300. a ஓடது என்ன 5x, b ஓடது என்ன 5y, which is equal to 300. அப்ப xy மட்டும் இங்க இருக்கட்டும். மீதி இங்க இருக்கிறதெல்லாம் கீழே வந்துரும். அப்ப 300 divided by 5 into 5. 4 5 5 இங்க எத்தனை வரும்? 65. அடுத்தது 4 5 5 12 5. ஓகேவா? அப்ப x into y என்னன்னு கிடைச்சிருச்சு? 12 கிடைச்சிருச்சா? சோ அப்ப எந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 1 12 12. இல்லைன்னா 2 6 12. இல்லைன்னா 3 4 12. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காமன் டிவைசர் வரக்கூடாத எடுக்க கூடாது. அப்ப 1 12 12. அடுத்தது 3 12 3 4 12. இதுதான் வரும். சோ அப்ப இதுபடி a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. சோ இங்க 1x 5xங்கிறது தானே a. இப்ப 5 into 1 எவ்வளோ 5 தான். அடுத்தது b ஓட வேல்யூ என்னது 5y. அப்ப 5 into 12 போட்டா என்னது 60. அடுத்தது இந்த பேர் படி a ஓட வேல்யூ அப்படின்னா 5x. அப்ப 5 x ஓட வேல்யூ 3னா 5 into 3 எவ்வளோ 15. அடுத்தது 5y. அப்ப 5 into y ஓட வேல்யூ 4னா 5 நாங்க 20. சோ அப்ப எது கரெக்ட் அப்படின்னா 5 60 உங்களோட ஆப்ஷன்ல இருக்கு. 15 20 உங்களோட ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப எந்த ரெண்டு எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன் கரெக்ட்னா ஒரே ஒரு இடத்துல ட்விஸ்ட் பண்ணிருக்கான். என்னது? 2 ஈரிலக்க எண். ரெண்டுமே என்னவா இருக்கணும்? 2 டிஜிட் நம்பர்ட்டாங்க. ஆனா இங்க 1ங்கிறது என்னது? 1 டிஜிட் நம்பர். அப்ப அவங்க கேட்டிருக்கிறது படி எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றது என்னது? 15 20 தான். சோ அப்ப இதற்கான ஆன்சர் என்னன்னா 15 20. இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணிருக்கலாம் எப்படின்னா, அதாவது இங்க எக்ஸாக்டா நம்பர்ஸே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பேர்ஸ் கொடுத்தா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. எத்தனை பேர்ஸ்னு கேட்கும் போது நான் இப்ப சொல்லக்கூடிய இதை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா இந்த இதுல பண்ண முடியும். என்னன்னா 10க்கும் 30க்கும் பொதுவான நம்பர் என்ன 10. அப்ப மீப்போவா இங்க 10. அப்ப இது வராது. 12க்கு 25க்கும் மீப்போவா வந்து 1 தான் வரும். அப்ப இதுவும் வராது. அப்ப இந்த ரெண்டுக்கு தான் மீப்போவா எடுத்தா 5 வரும். இதுக்கும் 5 தான், இதுக்கும் 5 தான். அப்ப இதுல எது ஈரிலக்க எண்ணா இது மட்டும் தான். சோ அதனால ஆப்ஷன் சின்னு போட்டுருக்கலாம். ஓகேவா? So next question, 5th question. இந்த கொஸ்டினும் உங்களுக்கு LCM HF பேஸ் பண்ண கொஸ்டின் தான். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர் அளவுள்ள கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். அதிகபட்ச மிகப்பெரிய இப்பெல்லாம் வந்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணும்? HCF கால்குலேட் பண்ணும். வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு HCF கால்குலேட் பண்ணும். ஆனா இதுல ஒரே வேல்யூ மீட்டர்லயும் இருக்கு, சென்டிமீட்டர்லயும் இருக்கு. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் என்ன பண்ணா சென்டிமீட்டருக்கு மாத்திக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப 1 மீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா? அப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர்ங்கிறது 100. அடுத்தது ஒரு 20 இருக்கு. அப்போ 120 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் இருக்கா? 1 மீட்டர் 100னா
3 மீட்டருக்கு எவ்வளவு வரும் 300 சென்டிமீட்டர் பிளஸ் ஒரு 60 சென்டிமீட்டர் 360 சென்டிமீட்டர். அடுத்தது கமா 4 மீட்டர்ஸ் இருக்கா 4 மீட்டர்ஸ்னா எவ்வளவு 400 சென்டிமீட்டர்ஸ் அவ்வளவுதான். இப்போ இதுக்கு HCF கால்குலேட் பண்ணலாம். HCFனா 3 நம்பர் இருக்குன்னா 3க்கும் காமனா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஏதாவது 2க்கு காமனா இருந்தாலும் எடுக்கக்கூடாது. சோ இப்ப 3லயும் காமனா எதால டிவைட் ஆகும் 10ஆல டிவைட் ஆகுமா, அப்ப அதை எடுத்துக்கோங்க. 12 36 40. இப்போ 12 36 40 இது எல்லாமே எதால டிவைட் ஆகும் 4ஆல டிவைட் ஆகுமா 3 நம்பருமே. சோ இப்ப 4 வெளில எடுத்துருங்க. 3 4 12 9 4 36 5 4 40. இப்ப 3 9 3ஆல வகுப்படும். ஆனா 10 3ஆல வகுப்படாது. அதே மாதிரி 10 2ஆல வகுப்படும் 5ஆல வகுப்படும். ஆனா 3ஆலையும் 9ஆலையும் வகுப்படாது. சோ இப்ப இதுக்கப்புறமா இந்த 3 நம்பருக்கான காமன் டிவைசர் கிடையாது. சோ அதனால 3 நம்பருக்கும் காமனா இருந்த டிவைசரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப 10 × 4 மட்டும்தான் எடுத்துக்கணும். 10 × 4 எவ்வளோ 40. அப்போ இந்த 320 சென்டிமீட்டர் 360 சென்டிமீட்டர் 400 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த கயிறுகளை சரியாக அளக்கிறதுக்கு என்கிட்ட 40 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா அதை வச்சு எல்லாத்தையுமே என்னால சரியா அளந்துட முடியும். ஓகேங்களா, சோ அப்ப 40 சென்டிமீட்டர் அப்படிங்கறதா சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் வந்து உங்களுக்கு LCM HFல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் தான். ஒரு வினாடி வினா போட்டியில் இல்ல இது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் விகிதம் 10:11. அதாவது கார்முகிலனுக்கும் கவிதாவுக்குமான விகிதம் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவங்க 10னா இவங்க 11. ஓகேங்களா, இந்த விகிதத்துல இவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்கட்டாங்க. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். அப்ப கார்முகிலனும் கவிதாவும் சேர்ந்து எவ்வளவு புள்ளிகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா 84 புள்ளிகள் பெற்றிருக்காங்களாம். அப்ப கார்முகிலன் எத்தனை பங்கு 10 பங்கு. அதுவே கவிதா எத்தனை பங்கு 11 பங்கு. அப்ப 2 பேரும் சேர்த்து மொத்தமா எத்தனை பங்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க 21 பங்குக்கு பண்ணிருக்காங்களா. அப்ப 21 பங்குங்கிறது 84னா ஒரு பங்குங்கிறது எவ்வளோ அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல பானு போட்டிருக்கிறது பங்கு. ஓகேவா, சோ ஒரு பங்கு அப்படிங்கிறது 84/21 வருமா. சோ இப்ப என்ன வரும் ஆன்சர் 4 வருமா. ஏன்னா 4 டைம்ஸ் ஆஃப் 21 is 84. அப்போ ஒரு பங்குங்கிறது 4. ஒரு பங்கு 4னா 10 பங்கு எவ்வளோ 40. 11 பங்கு எவ்வளோ 44. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏன்னு கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை. கவிதா எத்தனை புள்ளிகள் 44 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. புரியுதா. சோ மொத்தமா 84. இவன் 10 பங்கு அவ 11 பங்கு மொத்தம் 21 பங்கு. அப்ப 21 பங்குங்கிறது அந்த 84. அப்ப ஒரு பங்குங்கிறது 4. இப்ப கவிதா 11 பங்கு 44 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளை வெல்கிறது. அப்ப ஏ எவ்வளவு வின் பண்ணிருக்கு அப்படின்னா 26 வின் பண்ணிருக்கு. அடுத்தது பி பார்க்கணும். அணி பி ஆனது 52 போட்டிகளில் 4/3 போட்டிகளை வெல்கிறது. அப்ப 52 போட்டியில 3/4 ஆஃப் த இதை வந்து வின் பண்ணிடுச்சான். ஓகேவா, சோ இப்போ 52ல 3/4 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 3 12. அப்ப 13 × 3 எவ்வளவு 39. அப்ப பி எத்தனை போட்டியில வின் பண்ணிருக்குன்னா 39 போட்டிகள். இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். 52 போட்டியில 26 போட்டி ஏன்னா மீதி இருக்கிற 26 தான் பின்னு நினைச்சிடாதீங்க. சோ இவங்க போட்டியிட்ட 52 போட்டி வேற, இவங்க போட்டியிட்ட அணி வேற. ஓகேவா, சோ தனித்தனியா வெற்றி பெற்றதா இங்க கொடுத்திருக்காங்க. ஏங்கிறது மொத்தம் 26 வின் பண்ணிருக்கு. பிங்கிறது 52ல 3/4 வின் பண்ணிருக்குன்னா இது வேற ஏதோ ஒரு டீமோட ஏ கூட கிடையாது, வேற ஏதோ ஒரு டீமோட வின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்ப 26-39. சோ இப்போ இதுக்கு என்ன எடுத்துக்க சொல்றாங்க ஏ மற்றும் பி வெற்றி பெற்ற விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப A/B என்னன்னா 26-39. இது எதாலையாவது டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன் ஆகாதுன்னா 26 2ஆல டிவைட் ஆகும், 39 வந்து 2ஆல டிவைட் ஆகாது. 26 3ஆல டிவைட் ஆகாது, பட் 39 வந்து 3ஆல டிவைட் ஆகும். அடுத்தது சாரி ஆகும். எதால ஆகும்னா 13ஆல ஆகும். ஏன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 13 வந்து 26, 3 டைம்ஸ் ஆஃப் 13 வந்து 39. ஓகேங்களா, சோ 2:3 வரும். ஆனா 2:3 உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கானா இல்ல. சோ அதனால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 26:39 சரியான விகிதம் தான். ஓகேங்களா, சோ இந்த விகிதத்துலதான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா 13உடைய 2 மடங்கு 26, 13உடைய 3 மடங்கு 39. பட் ஆனா இங்க 2:3 இல்ல. இன்கேஸ் இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஓகேங்களா, so next question number 8. பின்வரும் விகித சமத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். A/B equal to C/D இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் A/B is to C/D. அப்ப AD equal to
பிசின்னு போடணும். இதுதான் வந்து விகிதச்சமத்துக்கான ஃபார்முலா. அப்ப ஏங்கிறது என்னது 110, பிங்கிறது என்னது எக்ஸ், சிங்கிறது என்னது 8, டிங்கிறது என்னது 88. அப்ப போடுங்க. ஏவோட வேல்யூ 110 இன்ட்டு 88 ஈக்குவல் டு 8 இன்ட்டு எக்ஸ். அவ்வளவுதான். அப்ப 1 8 8 11 8 11 11 121. இங்க ஒரு 0 இருக்கு, அதனால 0. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1210. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஜஸ்ட் இங்க இருக்கிறத அப்படியே போடுங்க. இல்ல எனக்கு இது புரியல மேம் அப்படின்னீங்கன்னா இங்க இருக்கிறத அப்படியே எழுதுங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 110 எக்ஸ் டபுள் லிஸ்ட்னா ஈக்குவல்னு அர்த்தம். சிங்கிள் லிஸ்ட் 8 8ன்னு இருக்கா? சோ இப்ப ஏ இஸ்ட் பிங்கிறது எப்படி எழுதலாம் நம்ம சொல்லிருக்கோம். ஏ பை பின்னு எழுதலாமா? சோ இப்ப இதை எப்படி எழுதுவீங்க? 110 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 8 பை 88ன்னு எழுதுவீங்களா? 1 8 8 11 8. இந்த 11 இங்க போயிடுமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இப்ப 11 இன்ட்டு 110 ஈக்குவல் டு எக்ஸ். 11 11 121. அப்ப இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப எக்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபாய். வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்குறார். அப்ப அவர்கிட்ட மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு பெட்டி வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய். அவரால் எத்தனை பெட்டி வாங்க முடிஞ்சு? 13 பெட்டி வாங்க முடிஞ்சா? அப்ப 13 இன்ட்டு 200 எவ்வளவு? 2600 ரூபாய். அப்ப அவர்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 2600 ரூபாய் தான் மொத்தமாவே அவர்கிட்ட இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை ஒரு பெட்டியோட விலை 260 ரூபான்னு அதிகரிச்சிருச்சுன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 2600 ரூபாயில எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும்னு கேக்குறாங்க. அப்ப அவர்கிட்ட 2600 ரூபாய் இருக்கு. ஒரு பெட்டியோட விலை 260 ரூபானா அவர்கிட்ட அவரால் எத்தனை வாங்க முடியும்? 10 பெட்டி வாங்க முடியும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னன்னா 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஏபிசி என்ற எண்களின் விகிதம் 12:15:25. இவ்வெண்களின் கூடுதல் 312 எனில் பி மற்றும் ஏவி விகிதங்களின் வித்தியாசம் மற்றும் சி மற்றும் பி யின் விகிதத்தின் வித்தியாசம் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் இந்த கூடுதல்லாம் போட்டுதான் போடணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. இது டைரக்டாவே போட்டுடலாம். ஏன்னா ரேஷியோல இருந்து இன்னொரு ரேஷியோ தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஏ பி சி, ஏவோட வேல்யூ என்னது 12, பியோட வேல்யூ என்னது 15, சியோடது 25 இருக்கா? பட் இது விகிதத்துலதான் இருக்கு. என்ன மாறணும் அப்படின்னா காமன் ஃபேக்டரால மல்டிபிள் பண்ண, ஹெச்சிஎஃப் ஆல மல்டிபிள் பண்ண. ஹெச்சிஎஃப் எனக்கு தெரியாது, அதனால எக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். சோ இப்போ 12x 15x 25x அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? பி மற்றும் ஏ விகிதங்களின் வித்தியாசம். அப்ப பிக்கும் ஏக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இஸ்டு சி மற்றும் பி யின் வித்தியாசம். அப்ப சிக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதானே. ஏக்கு பிக்கு எவ்வளவு வித்தியாசம்? இது 12x, இது 15x. எவ்வளவு வித்தியாசம்? 3x. அப்ப 3x இஸ்ட். அடுத்தது சிக்கும் பிக்கும் எவ்வளவு வித்தியாசம்? இது 15, இது 20. வித்தியாசம் எவ்வளவு? 10. அப்ப 10x. எக்ஸ் காமனா இருக்கா? ரேஷியோ தானே. காமனா இருந்தா கேன்சல் பண்ணணும்ல. அப்ப ஆன்சர் என்ன? 3:10. இவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கு பதிலா இந்த 12x பிளஸ் 15x பிளஸ் 25x போட்டு 40 52 52 30 40 52 52 எக்ஸ்ங்கிறது 312. அப்ப ஒரு எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ போட்டு அதுக்கப்புறம் நீங்க ரேஷியோ எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு. ஏன் அப்படின்னா ரேஷியோ கொடுத்து ரேஷியோ தான் கேக்குறாங்க. சோ அதனால இங்க எக்ஸ்னா இங்க எக்ஸ் தான். அந்த எக்ஸ் எப்படி காமன் ஃபேக்டர் தானே, கேன்சல் ஆயிடும். சோ அதனால அது கன்சிடர் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேங்களா? பட் அந்த மாதிரி இல்லாம ஹோல் வேல்யூ கேக்குறாங்க. இப்ப ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னா இப்படிதான் போட்டாங்க. இதுல ரேஷியோ கேட்டதுனால அப்படி போடல. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. ஒரு விகிதாச்சாரத்தில் 1வது 4வது உறுப்புகளின் பெருக்கல் பலன் 40, 2 மற்றும் 3வது உறுப்புகளின் பெருக்கல் பலன் 2.5x எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்றாங்க. அதாவது ஏ பி சின்னு 4 எண்கள் இருக்கு அப்படின்னா இத ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? ஏடி ஈக்குவல் டு பிசி. ஓகேவா? ஏடி ஈக்குவல் டு பிசி. ஒன்னும் இல்ல, இங்க பாத்தீங்கல்ல, இங்க உங்களுக்கு சொன்னோம்ல, ஏ இஸ்டு பி ஒரு விகிதம், சி இஸ்டு டி ஒரு விகிதம். ஓகேவா? அப்ப ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டின்னு எழுதும். அப்ப ஏடி ஈக்குவல் டு பிசி. இந்த ஃபார்முலாவை தான் இங்க யூஸ் பண்ண சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சோ இதுல முதல் உறுப்புங்கிறது ஏ, 2வது பி, 3வது சி, 4வது வந்து டி. இதுல முதல் மற்றும் 4வது உறுப்புகளின் பெருக்கற்பலன் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 40. அப்ப முதல் 4, அப்ப ஏ இன்டு டி எவ்வளவு? 40. which is equal to அடுத்தது 2வது 3வது b and c யோட பெருக்கற்பலன் எவ்வளவுனா 2.5x. அப்ப x is equals 40/2.5. கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? ஒண்ணு ஹோல் நம்பரா மாத்திக்கோங்க. எப்படி மாத்தலாம் அப்படின்னா 2.5 ஓட மேலே கீழே 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஹோல் நம்பரா மாறிடும். ஓகேவா? சோ 400 divided by 25 வரும்.
ஒரு 25 25 400ல வந்து 16 25 இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 100க்கு 4, 200க்கு 8, 300க்கு 12, 400க்கு 16. அப்ப x is equals 14. அவ்வளவுதான். இல்ல மேம் நான் இப்படியே போட்டுக்கிறேன். ஒரு 1 2.5 2.5 10ல வந்து 4 இருக்கு. அப்ப 40ல 16 இருக்கு. அப்படியே போட்டுக்கனாலும் போட்டுக்கோங்க. தட்ஸ் யுவர் விஷ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் a is to b equal to b is to c. எனில் a பவர் 4 is to b பவர் 4 எதற்கு சமம்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் a is to b equal to b is to c எப்படி எழுதலாம்? a by b equal to b by c ன்னு எழுதலாமா? இதுல b ஓடது மட்டும் தான் எனக்கு தேவை. ஓகேவா? அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்களேன். ac equal to என்னது? b ஸ்கொயரா? சோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? a பவர் 4 is to b பவர் 4 என்னன்னு கேக்குறாங்க. a பவர் 4 அப்படியே இருக்கட்டும். பட் b பவர் 4 வேணும் அப்படின்னா இந்த b ஸ்கொயர் என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணுமா? ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? a பவர் m the பவர் n-னா ஈக்குவல் டு a பவர் m into n ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப இதோட மேல இன்னும் ஒரு ஸ்கொயர் போட்டாதான் 2 2 4ன்னு வரும். அப்ப b ஸ்கொயர் the ஸ்கொயர். அப்ப 2 into 2 என்னது? 4ன்னு மாறிடுமா? அப்போ இங்க b ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க? ac-ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப ac the whole square. அப்ப a பவர் 4 is to இங்க is to equal to கிடையாது. is to ac the whole square னா a square c square. ஓகேவா? இந்த a பவர் 4 எழுதலாம். இப்படி இருக்கிறது எப்படி எழுதலாம்? a பவர் 2 into 2 ன்னு எழுதலாமா? சோ இப்ப a பவர் 2 into a பவர் 2 is to a பவர் 2 into c ஸ்கொயர்டா? இதுலயும் காமனா இருக்குல்ல, அதனால நான் எடுத்துட்டேன். அப்ப மீதி என்ன இருக்கு? a ஸ்கொயர் is to c ஸ்கொயர். அப்ப a is to b உடைய விகிதம் என்னது? a ஸ்கொயர் is to c ஸ்கொயர். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. இந்த கொஸ்டின் நம்பர் 13 ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாதாரணமா நினைச்சு போட்டுறக்கூடாது. இது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனையும் நீங்க வந்து இன்டெப்தா படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால புரியும். ஓகேவா? சோ 731 ரூபாங்கிற தொகையை ஏ பி சி 3 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. ஏ ஆனது பி பெறுவதை விட 25% அதிகமாக பெறுகிறார். இப்ப ஏக்கும் பிக்கும் சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ் 100ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. இதுல ஏ ஆனவர் பி பெறுவதை விட 25% அதிகம். அப்ப பி வந்து ஒரு 100% பெறாங்கன்னா இவனை விட ஒரு 25% ஏ எக்ஸ்ட்ரா பெறுது. அப்ப ஏக்கு எவ்வளவு? 125% ஓகேவா? இப்ப ஏ இஸ்ட் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேன்சல். 5 25 4 25. இப்ப ஏ இஸ்ட் பியோட ரேஷியோ என்னன்னு கிடைச்சிச்சு? 5:4ன்னு கிடைச்சிச்சா? இதை தனியா எழுதிக்கோங்க. a is to b equal to 5:4. இதே மாதிரி அடுத்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்னது? b is to c. b ஆனது c ஐ விட 25% குறைவாக பெறுகிறார். இதுவே b யும் c யும் கம்பேர் பண்ணும்போது b ஆனது c ஐ விட 25% கம்மியாகும். அப்ப c வந்து 100னா இவனை விட 25% கம்மினா 75% தான் அர்த்தம். சோ அப்ப 3 25 75 4 25 என்னது? 100ஆ? சோ அப்ப பர்சன்டேஜ் கேன்சல். அப்ப 3:4ஆ? அப்ப b is to c ஓட ரேஷியோ என்னன்னா 3:4. இப்ப இதை வச்சு என்ன மேம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா a is to b தெரியும், b is to c தெரியும். ஆனா a is to b is to c தெரிஞ்சா மட்டும்தான் இந்த அமௌண்ட் 731 ரூபாயை பிரிச்சு கொடுக்க முடியும். சோ அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் a is to b is to c கண்டுபிடிக்கணும். எப்படின்னா நார்மலா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, a is to b b is to c கொடுத்துட்டு a is to b is to c கண்டுபிடிங்கம்மாங்கல்ல, அதே மெத்தட் தான். இப்ப a is to b எவ்வளவு? 5:4ஆ? இப்ப 5:4. b is to c எவ்வளவு? 3:4ஆ? சோ இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. இங்க 4 இங்க 3. சோ அப்ப 5 15 4 12 நன்னாங்கு 16. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப இது பண்ணியாச்சா? இப்போ என்னன்னா இந்த அமௌண்ட்டை தான் இப்ப பிரிச்சு கொடுக்கணும். இப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கு? 731 ரூபா இருக்கா? இதுல சிக்கு எத்தனை பங்கு போகுதுன்னு பாக்கணும். மொத்தமா எத்தனை பங்கு? ஏக்கு 15 பங்கு, பிக்கு 12 பங்கு, சிக்கு வந்து எத்தனை பங்கு? 16 பங்கா? அப்ப மொத்தமா எத்தனை பங்கு? 15 பிளஸ் ஒரு 12 27ஆ? 17 27. 27ஓட 16 கூட்டினா என்ன வரும்? 43 பங்கா? இப்ப மொத்தம் 43 பங்கு. இந்த 43 பங்குல யாரோட பங்கு கேக்குறாங்க? சியோட பங்கு தானே கேக்குறாங்க. சோ இப்ப 43 பங்குல 16 பங்கு யாருக்கு அப்படின்னா சிக்கு. கரெக்டா? சோ அது எப்படி எல்லாம் 16/43 எழுதலாமா? அப்ப 731 ரூபாயில 16/43 பங்கு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும். இது பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கா? 43ஆல 731 வந்து 43ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3/21. அப்போ வராது. அப்ப 17 டைம் வரும்னு நினைக்கிறேன்.
7 டைம் வராது. 7 டைம் போட்டா 430 விட கம்மியா இருக்கு. அப்ப வராது. இப்ப 17 டைம் 43 போட்டீங்கன்னா உங்களுக்கு 731 வரும். எஸ். ஒரு டைம் 17 டைம். அப்ப 17 இன்ட்டு 16 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 6 42க்கு 2 மீதி 4 1 6 6 10 17 இப்ப 2 7 2 272 ரூபா. அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சா? அப்ப A/B/C போடணும். இதுல ஏக்கு 15 பங்கு, பிக்கு 12 பங்கு, சிக்கு 16 பங்கு. அப்ப மொத்த பங்கு எவ்வளவுன்னா 43. அப்ப 43 பங்குல இவனுக்கு 16 கொடுக்கணும் அப்படிங்கறத 16/43 எழுதலாம். இல்ல மேம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப இந்த ஸ்டெப் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆஸ் யூஷுவல் போடுவீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? மொத்த பங்கு 43. அப்ப 43 பங்குங்கிறதா இந்த 731 ரூபாய். ஏன்னா 3 பேருக்கு சேர்த்து எவ்வளவுதான்? 731 ரூபா தான். அப்ப A பிளஸ் B பிளஸ் C ஈக்குவல் டு 731. அப்ப A ஓடது 15, B ஓடது 12, C ஓடது 16. அப்ப 43x ஈக்குவல் டு 731. இப்ப x is equals 731/43. அப்ப x is equals 17 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா C க்கானது எத்தனை? 16x. அப்ப C equal to 16x. அப்ப 16 into 17 போட்டாதான் எனக்கு புரியும் அப்படின்னா போட்டுக்கோங்க. தப்பு கிடையாது. ஆனா இதை இவ்வளவு ப்ரொசீஜர் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. டைரக்டா இப்படியே போட்டு போயிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 14வது கேள்வி. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ஆண்டுக்கு 20% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியாக 420 கிடைக்கும் எனில் அசலை காண்க அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல இருந்து போறதுதான் வந்து பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி அசல் கேட்டாங்க அப்படிங்கும்போது நான் எடுத்த உடனே 2000 ரூபாய் எடுத்துக்கிறேன். என்னோட அசல் ஒருவேளை 2000 ரூபாயா இருந்தா எனக்கு இதுல வந்து எந்த இயர்னு மென்ஷன் பண்ணல. இயர் மென்ஷன் பண்ணலன்னா 1 இயர்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 1 இயர் அரையாண்டுக்கு ஒரு முறை தானே வட்டி கணக்கிடுறாங்க. 1 இயர்ல எத்தனை அரையாண்டு இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 முறை வட்டி கணக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப 2 முறை கணக்கிட்டாங்கன்னா என்ன கோடு? 121 கோடு. இந்த கோடுல போடும்போது எனக்கு 420 ரூபா கூட்டு வட்டி கிடைக்கணும். கிடைச்சிச்சுன்னா நான் நினைச்ச பிரின்சிபல் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப 2000 2000க்கு 20% பார்க்க கூடாது. இது ஆண்டுக்கு 20%. அப்ப அரையாண்டுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாதி தான் எடுத்துக்கணும். 20ல பாதி எவ்வளவு? 10%. அப்ப 2000க்கு 10% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய். அதை இங்க போட்டுக்கணும். அடுத்தது அந்த 200 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படிங்கறது அடுத்ததுல போடணும். 200 ரூபாய்க்கு 10% 20 ரூபாய். ஓகேவா? சோ மேல என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். இன்டு 2 இன்டு 1. இப்ப 400 இங்க வந்து என்னது? ஒரு 20 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 420 வருதா? அப்ப கூட்டு வட்டி எனக்கு 420 ரூபாய் கிடைக்குது. எப்போ? என்னுடைய பிரின்சிபல் 2000 ரூபாயா இருக்கும்போது தான் இந்த 10%க்கு ஆண்டுக்கு 20%, அரையாண்டுக்கு 10%ங்கிற விதத்துல எனக்கு 420 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அவ்வளவுதான். இது வந்து நீங்க இன்னொரு மெத்தட்ல கூட கொண்டு போலாம். என்னன்னா இயர்லி 20% தானே. சோ அப்படிங்கும் போது ஹாஃப் இயருக்கு எவ்வளவு வரும்? 10% வருமா? இங்க போட்ட அதே கணக்கு தான். 2000 ரூபாய்க்கு 10% 200 ரூபா. அப்ப அடுத்த 6 மாசம் இன்னொரு 10% கிடைக்கும் 400 ரூபா. பிளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அதனால அந்த சொச்சம் வருது அப்படின்னு சொல்லி ஏவையே சூஸ் பண்ணிடலாம். இதுவே பி சூஸ் பண்ணீங்கன்னா 4000த்துல 10% எவ்வளோ? 400 ரூபா. முதல் 6 மாசத்துக்கே 400 ரூபா வந்துச்சுன்னா அடுத்த 6 மாசத்துக்கு இன்னொரு 400 ரூபா வந்துரும்ல. அப்ப 800 ரூபாய் பெருமில்ல. சோ அப்ப இங்க 400 ரூபா தானே இருக்கு. சோ அதனால ஆப்ஷன் பி வந்து தப்புன்றத சொல்லிட முடியும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. தொகை 5000க்கு 2 ஆண்டுக்கு ஆண்டு வட்டி வீதம் 4%. அதாவது 2 வருஷத்துக்கு ஆண்டு வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. சோ CI/SI டிஃபரன்ஸ் 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PR² டிவைடட் பை 100 into 100. சோ இந்த டிஃபரன்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். P எவ்வளோ? அசல் 5000 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4%. அப்ப இன்டு 4 இன்டு 4 டிவைடட் பை 100 into 100. ஓகேவா? 2 0 2 0 1 0 1 0 4 5 5 5. ஓகேவா? 2 5 10 இல்ல 4 5 5 2 5 10. இப்ப 2 வருமா? 1 2 2 2 2 4. அப்ப 2 into 4 எவ்வளவு? 8 ரூபாய். சோ இப்ப CI டிஃபரன்ஸ் CI and SI டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 8 ரூபாய். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது 10% தனி வட்டியில் 3600 மாறும் அப்படின்றாங்க. சோ நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறீங்க அசல்.
ஆனா அது உங்களுக்கு அமௌண்டா எவ்வளவு வருதுன்னா 3600 ரூபாயா வருது. அதாவது நீங்க போட்ட 2000 பிளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வருது, ஒரு 1600 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அதுதான் வந்து என்னன்னா வட்டி. ஓகேங்களா? சோ அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சோ இதுல வட்டி எவ்வளவு, 1600. பிரின்சிபல் எவ்வளவு, 2000. எத்தனை வருஷம் அதான் தெரியாது. என் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. அவ்வளவுதான். ஓகேவா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இப்ப என் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ இப்ப என் ஈக்குவல் டு 1600 டிவைடட் பை 20 இன்ட்டு 10. இங்க 20 இங்க 10, அது எல்லாமே கீழே வந்துடும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 4 2 2 8 2. அப்ப என் ஈக்குவல் டு எவ்வளோ, 8 இயர்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ல எடுத்த உடனே இந்த 3600 கொண்டு வந்து இங்க போட்டுறாதீங்க. 2000 ரூபாய் 3600 ரூபாயா மாறுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 3600 ரூபாய் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க கொடுத்த 2000 ரூபாய் அந்த 3600 ரூபாய் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கான வட்டி. அதுதான் 1600 ரூபாய். அதைத்தான் இங்க எடுத்து போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. 9000க்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதுல ஆறுங்கிறது ஆண்டு வட்டி வீதம் போடணும், பிங்கிறது அசல் வட்டி, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல தான் போடணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நாட்கள்ல கொடுத்திருக்காங்களா? 1 இயர்க்கு எத்தனை நாள், 365 நாளா? அப்ப இந்த 73 நாளை டேஸ வந்துட்டு இயர்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா அதை 365ஆல வகுத்து எடுத்துக்கணும். அவ்வளவுதான். வகுத்துட்டீங்கன்னா அது இயருக்கு மாறிடும். அவ்வளவுதான். சோ அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ, 9,000 ரூபாய், சாரி 9,000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 73 டிவைடட் பை 365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போச்சு. ஓகேவா? 73 73, 5 73 365. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 5 5 18 5 90. ஓகேவா? அப்ப 18 இன்ட்டு 8 தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 8 8 64க்கு 4, மீதி 6, 1 8 8 8 6 14. அப்ப 144 ரூபா தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சா? இதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, டேஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா 365ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவே மந்த்ல கொடுத்தாங்க அப்படின்னா 12ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா 1 இயர்க்கு எத்தனை மந்த், 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த்தா? இப்ப 6 மந்த்ங்கிறது எவ்வளவு இயர்ஸ்னு கேட்டாங்கன்னா 6/12 போட்டுருணும். ஹாஃப்னு வந்துருச்சா, ஹாஃப் இயர். சோ அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப மந்த்ல கொடுத்து இயருக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னா டிவைடட் பை 12, டேஸ்ல கொடுத்து இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொன்னா டிவைடட் பை 365 போட்டா முடிஞ்சு. இங்கேயே உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணி அதை டெசிமலுக்கு மாத்திட்டுலாம் வராதிங்க, அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. மகேஷ் என்பவர் 5000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டுக்கு முதலீடு செய்தார். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெரும் தொகை என்னன்னு கேட்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு தானே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. அப்ப ஒரு வருஷத்துல எத்தனை ஹாஃப் இருக்கு, 2 ஹாஃப் இருக்கா? இப்ப இதுக்கான கோட் என்ன, 2 முறை கால்குலேட் பண்றாங்க, 1 to 1. ஃபர்ஸ்ட் 1க்கு நேரம் என்ன எழுதணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரோ அது 5000 ரூபாய். அடுத்தது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கறதுனால வட்டி வீதத்துல பாதி தான் எடுத்துக்கணும். இப்போ 12%ல பாதி எவ்வளவு, 6%. அப்ப 6% தான் எடுத்துக்கணும். இப்ப 5000க்கு 6% என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 30. இங்க ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்கு, அப்ப 300. ஓகேவா? சோ அதை கொண்டு வந்து இங்க போட்டுருங்க. அடுத்தது இந்த 300 ரூபாய்க்கு 6% என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. 0 0 கேன்சல். 3 18. ஓகேவா? மேல என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 600, இங்க ஒரு 18. அப்ப எவ்வளவு, 618 ரூபாய் வட்டி கிடைக்குதா? 618 ரூபாய் வட்டி மட்டுமே. ஓகேவா? ஆனா அவங்க கேக்குறது அவர் பெரும் தொகை என்னன்னு கேக்குறாங்க. 5000 ரூபாய் கொடுத்தா அவருக்கு திரும்ப எவ்வளவா வரும்னு கேக்குறாங்க. அவர் கொடுத்த 5000 ரூபாய் பிளஸ் ஒரு 618 ரூபாய் வட்டியா கிடைக்கும். அப்ப மொத்தமா எவ்வளவு கிடைக்கும், 5618 ரூபாய் அவருக்கு தொகையாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான், வேற ஒண்ணுமே இல்ல. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுகிறார்கள். சோ அப்ப நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்திருக்காங்க, எம் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்திருக்காங்க, டி கொடுத்திருக்காங்க. இந்த 448 நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை வரைகிறார்கள் அப்படின்னா அதுதான் அவங்க செய்யக்கூடிய ஒர்க். அப்ப எம் டி டபிள்யூ இருக்கா? அப்ப ஃபார்முலா என்ன, M1 D1 W1 divided by W1 which is equal to M2 D2 divided by W2. So substitute பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு, 81 மாணவர்கள், எவ்வளவு டேஸ், 56 நாள், எவ்வளவு ஒர்க், 448.
அடுத்து செகண்ட் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப M2 இன்ட்டு எவ்வளவு நீளம்ல இருக்கக்கூடிய சுவர் 160 எத்தனை நாள்ல 27 நாள்ல. ஓகேங்களா? அப்ப எத்தனை பேர் வேணும் இவ்வளவுதான் கொஸ்டின். சிம்பிளிஃபை பண்ணா முடிச்சு. சோ எப்படி பண்ணலாம்? இதுல வந்து டைரக்டா வந்துட்டு நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம், டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். இப்படி லெஃப்ட் ரைட். ஓகேங்களா? 27 3 27 81. ஏன்னா 27 3 என்னது 81. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவும் 4ஆல வகுப்படு, இதுவும் 4ஆல வகுப்படுமா? அப்ப 112 நாள் 448. இங்க 14 நாள் 56. அகைன் இது வந்து 7ஆல டிவைட் ஆகும், இதுவும் 7ஆல டிவைட் ஆகும். 2 14. இங்க போட்டீங்க அப்படின்னா 1 7, மீதி வந்து 42 4 வரும். அப்ப 42 வரும்போது 6 42. ஓகேவா? மறுபடியும் 4 2 2 8 2 வரும். இங்க 8 இருக்கு. ஓகேவா? சோ இங்க 8 இருக்கு, இங்க 160 இருக்கா? 1 8 8 இது என்னது 28 160. அப்ப இங்க 20 இருக்கு. இது இந்த சைட் போகும்போது மேல போயிடும். சோ அப்ப இங்க வந்து M2 மட்டும் தான் இருக்கு. அப்ப M2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 20 எவ்வளோ 60. இவ்வளவுதான். இல்ல மேம் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது மேம். என்ன பண்ணுங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் எல்லா வேல்யூவும் ஒரே சைடா கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னா எடுத்த உடனே என்ன பண்ணிருங்கன்னா M2 மட்டும் இங்க வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க. 81 56 160. ஏன்னா 160 இந்த சைடு இருந்து இங்க போகும்போது மேல போயிடும். டிவைடட் பை இங்க 27 இருக்கிறது கீழே வந்துடும். 27 இன்ட்டு 448 which is equal to M2. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ 1 டைம் 3 டைம் 112 இங்க 14. அடுத்தது 2 14 இங்க ஏத்துறேன். 1 7 7 6 7 42. 1 16 16 10 டைம் 3 2 6. என்ன மிச்சம் இருக்கு? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 10. 3 2 6 6 10 எவ்வளவு 60. அவ்வளவுதான். அப்ப 60 மாணவர்கள் தேவைப்படுவார்கள். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை 20 நாள் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதம் உள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு அப்புறம் Q வேலையை விட்டு போயிருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு எப்பயும் போல ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் டைம் அண்ட் ஒர்க்ல என்னவோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. P எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவான்? 20 நாள் தனியா பண்ணா. Q மட்டும் தனியா பண்ணா 30 நாள். அப்ப இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா 60. 20 3 60. 32 60. சோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்னா 160 வேலை, சாரி வெறும் 60 வேலை செய்யணும். இதுல ஒரு நாளைக்கு P எவ்வளவு செய்வானா 3, Q எவ்வளவு செய்வானா 2. இங்க என்ன சொல்லிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்காங்க. செஞ்சதுக்கு அப்புறம் Q போயிட்டான். ஓகேங்களா? ஆனா எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனா 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காங்க. Pயும் Qவும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் P மட்டும் இருக்கான். அந்த P வந்து மீதி வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறான்னா 5 நாள்ல முடிக்கிறான். சோ அப்ப P லாஸ்ட் 5 டேஸ், அதாவது லாஸ்ட் 5 டேஸ் P மட்டும் தான் ஒர்க் பண்றான். அந்த லாஸ்ட் 5 டேஸ்ல P எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு P எவ்வளவு பண்ணுவான் 3. அப்ப 5 நாளுக்கு எவ்வளவு பண்ணிருப்பான்? 5 into 3 15 ஒர்க்ஸ் பண்ணிருப்பான். ஓகேவா? மொத்தம் 60 வேலை. 60 வேலையில 15 வேலை கடைசி 5 நாள்ல தான் நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை நடந்திருக்கும்? மீதி இருந்தா 45 வேலை அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இந்த 45 வேலை யார் யார் பண்ணிருக்காங்க? Pயும் Qவும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. சோ அப்ப எத்தனை நாள்ல பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். P ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா 3, Q ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா 2. அப்ப மொத்தமா 45 இருக்கு. 45 ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யறாங்க? 5. அப்ப இந்த 45 வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 9 நாள்ல முடிப்பாங்க. அப்ப 9 டேஸ் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்திருந்தாதான் 9 5 45 வந்திருக்கும். அப்ப Pயும் Qவும் 9 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் Q வந்து போயிட்டான். போனதுக்கு அப்புறம் கடைசி 5 நாள் P ஒர்க் பண்ணிருக்கா. அப்ப எத்தனை நாளுக்கு அப்புறம் Q வந்து வேலையை விட்டு போயிருக்கா அப்படின்னா 9 நாட்கள் கழித்து போயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 21th கொஸ்டின். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்வார். அப்ப ஆண்கிறத எம்னு எடுத்துப்பேன், உமன்கிறது பெண்ங்கிறத உமன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த மேன் மட்டும் பண்ணா எத்தனை நாள்ல பண்ணிடுவான்? 10 டேஸ்ல. அதே அந்த உமன் மட்டும் தனியா பண்ணாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருமா? 6 நாள்ல முடிஞ்சிருமா? ஓகேங்களா? சோ அப்ப
இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறாள். எனில் மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேக்குறாங்க. சோ எப்பயும் போல இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 10க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60, 6 டைம்ஸ் 10 டைம். ஓகேவா? சோ இதுல மொத்த வேலை அப்படிங்கிறது 60. ஓகேவா? ஒரு நாள் மேன் வேலை பார்த்தானா 6 வேலை தான் முடிப்பான். அதுவே உமன் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா 10 வேலை முடிப்பாங்களாம். ஓகேங்களா? இப்ப யாரு வேலையை ஸ்டார்ட் பண்றா? 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 3 நாள் வேலை செய்யறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 3 days they work together. மேனும் ஒர்க் பண்றான், உமனும் ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு மேன் 6 வேலையும், ஒரு நாளைக்கு உமன் 10 வேலையும்னா மொத்தமா ஒரு நாளைக்கு 1 டேல அவங்க எவ்வளவு முடிப்பாங்கன்னா 16 முடிப்பாங்க. ஆனா அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? 3 நாள். சோ அப்ப 3 into 16ன்னு போட்டா எவ்வளவு வரும்? 48. இப்ப 48 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகேங்களா? சோ அந்த 3 நாள்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து 48 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மொத்த வேலை எவ்வளவு? 60. 60ல ஃபர்ஸ்ட் 3 நாள்லயே 48 முடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கு? 12. அந்த 12 வேலையை யார் பார்க்க போறாங்க அப்படின்னா 12 ஒர்க்ஸ் இருக்கு இன்னும். ஓகேவா? சோ அப்ப இன்னும் ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ஒர்க்ஸ் இருக்கு. தட் இஸ் ரிமைனிங் ஒர்க். இப்போ இந்த 3 நாளுக்கு அப்புறம் யார் போயிட்டா? அந்த பொண்ணு போயிட்டாங்க. அப்ப யார் வேலை செய்வா? அந்த மேன் மட்டும்தான் வேலை செய்வான். மேன் ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் செய்ய முடியும்? 6 தான் செய்ய முடியும். அப்ப எத்தனை நாள் செஞ்சா 12 வேலையை முடிக்க முடியும்? 6 into 2 போட்டா 12. அப்ப 2 நாள் வேலை செய்யணும். ஓகேங்களா? சோ அப்ப 6 2 12. அப்ப 2 நாள் அவர் வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த வேலையை முடிப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. 6 அடி 8 அடி 10 அடி பக்க உள்ள செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குன்னா கொடுத்திருக்கிறதுல எது ஹையஸ்ட் வேல்யூ அதான் இந்த கர்ணத்துடைய வேல்யூவா இருக்கும். அப்ப இதுதான் 10. இது 6 இருக்கலாம், இல்ல இது 8 இருக்கலாம், இல்லன்னா இது 6 இது 8 கூட இருக்கலாம். அதனால பிரச்சனையே கிடையாது. இது ஹைட், இது பேஸ். ஓகேங்களா? சோ செங்கோண முக்கோணத்துடைய பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா ஹாஃப் ph தான். சோ பிங்கிறது இதுவா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, மாற போறது கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப ஹாஃப் இன்ட்டு பியோட வேல்யூ என்னது? 8. ஹைட் எவ்வளோ? 6. ஓகேங்களா? நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னா கூட வேல்யூ இதுக்கு 6 அதுக்கு 8ன்னு எடுத்தாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சோ இப்போ 1 2 2 4 2 8 4 6 எவ்வளோ? 24. அப்ப செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளவு? 24 சதுர அடி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின். சரிவகத்தின் இணை பக்கங்கள் முறையே 23 12. அதாவது ஒரு சரிவகம் இருக்கு. இப்படி இருக்கும் பாருங்க. இதுக்கு பேர் தான் சரிவகம். இங்கிலீஷ்ல ட்ரப்பீசியம்னு சொல்லுவீங்கல்ல அது. சோ இது வந்து 23 சென்டிமீட்டர், இது வந்து 12. இதுதான் இணை பக்கங்கள்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் அப்படின்னா இதுதான். இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 9. சோ சரிவகத்தின் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. சரிவகத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus b divided by 2 into hன்னு போடுவாங்க. இதுல ஏங்கிறது என்னன்னா ஒரு பக்கம், பிங்கிறது இன்னொரு பக்கம். இதுதான் h. ஓகேவா? சோ இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு? 12 plus 23 divided by 2 into h எவ்வளவு? 9. ஓகேவா? சோ இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 5 35 வருமா? 23 plus ஒரு 12 எவ்வளவு? 25 35. அப்ப 35 by 2 into 9. அப்ப 1 2 2 4.5. அப்ப 35 45 எவ்வளவுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளிய வச்சுக்கோங்க. 5 25 5 மீதி 2 3 5 2 17 5 20 0 மீதி 2 3 12 2 14. அப்ப 5 7 5 1 ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்ப 157.5. ஏன்னா இங்க ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி இருக்கு. ஓகேங்களா? 2ஆல வகுக்கும் போது. இப்ப ஆன்சர் என்னன்னா 157.5 சதுர சென்டிமீட்டர். டைரக்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம். நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். இரு மூலை விட்டங்கள் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு என்ன? சாய் சதுரம்னா ரோம்பஸ், வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப சாய் சதுரத்துடைய பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா half into d1 into d2. இதுல டயகனல் ரெண்டுமே 8ன்ட்டாங்க. அப்ப d1 8 தான், d2ம் 8 தான். ஓகேங்களா? அப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. half into 8 into 8 ஒரு 2 2 4 2. அப்ப 4 8 எவ்வளவு? 32. சோ அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 32 சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதி பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு மாட்டை கயிற்றுல கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல முளைக்குச்சி அடிச்சிருக்கீங்க. இங்க இருந்து கயிறோட நீளம் எப்படி இருக்குன்னா அந்த மாடு இப்படி சுத்தி மேயுமா? அப்ப சுத்தி மேயும் போது இந்த இடத்துல மாடு கட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடு எப்படி இருக்கும்?
இப்படி சர்க்கிள் மாதிரி தானே சாப்பிடும். இதோட கயிறோட நீளம் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி தானே வரும். சோ இதத்தான் அந்த கயிறோட நீளம்ங்கிறதா இந்த வட்டத்தோடைய ஆரம், வேற ஒண்ணுமே இல்லை. சோ இப்ப இது ஒரு வட்ட வடிவில் இருக்கா, வட்டத்தோடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர்டு. அப்ப பை ஆர் ஸ்கொயர்டு தான் இந்த வேல்யூ. அப்ப 9856 ஈக்குவல் டு பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்ப கேன்சல் பண்ணுங்க, இந்த 7 இங்க போகும்போது மல்டிபிள் ஆகும், 22 கீழே வந்துடும். அப்ப 7 இன்ட்டு 2 11 இங்க போட்டீங்கன்னா 8 11 88, மீதி 10ன்னு வரும். 10 போட்டீங்கன்னா 105 வருமோ, 9 11 99, மீதி 6 வரும், 66. அப்ப 6 டைம் அகைன் 1 டைம் 4 4 8. அப்ப 4 4 8 into 7 எவ்வளவு வரும், which is equal to r square. 7 8 56 6, மீதி 5, 7 4 28, 28 5 33, 3 மீதி 3, 28 3 31, 3136. இதுக்கு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 440 is correct, which is equal to r square. அப்ப r equal to square root of 336. ஓகேவா? சோ ஒரு நம்பர் ஆறுல எண்ட் ஆச்சுனாவே அந்த நம்பருடைய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 1 6 இருக்கலாம், இல்ல 4 இருக்கலாம், அவ்வளவுதான். 31 எதை தாண்டிடுச்சுன்னா 5 ஸ்கொயர் தாண்டிடுச்சு. அப்போ 1 56 இல்லைன்னா 54 தான் ஆன்சரா இருக்கும். இங்க எது இருக்கு, 56 தான் இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல. சோ அப்ப அதான் ஆன்சர். ஆனா இது எக்ஸாக்டா எப்படி சொல்லலாம்னா, 5க்கு அடுத்த நம்பர் என்ன, 6 தானே, 5 30, இங்க என்ன இருக்கு, 31 இருக்கு. அப்போ வந்த ஆன்சரோட இங்க அதிகமா தானே இருக்கு. அப்ப இந்த பெருசு தான் வந்து ஆன்சர். அப்ப 56. இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அப்ப 56 வரும். 3136க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 56 வரும். சோ இப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. இந்த 25 கேள்விகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எந்த கொஸ்டின் சந்தேகமோ அதை 8300865071 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட சென்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட் என்னங்கிறத கிளியரா ஒரு வாய்ஸ் நோட் போட்டு போட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை அட்மின் கொடுப்பாங்க. உங்களுக்கு டாபிக் வைஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்கோம், வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், ப்ராக்டிஸ் செட்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல செப்பரேட் பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. For more videos, stay tuned with us. Thank you.